ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ளாட் லோடிங் தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட்டில் ஃப்ளாட் லோடிங் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து டபுள் பெல் பிராண்டு சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எல்லோ கலர் 2 த்ரெட்டு வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ 2 த்ரெட்டை எடுத்துக்கிட்டு எஜ்ஜில் வந்து நாட் போட்டு நம்ம வந்து சில்க் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நான் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். 2 லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கலாம். பிகினராக இருக்கும்போது பாக்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ வந்து நம்ம குட்டியாக பாக்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் பேக் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இந்த கார்னர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பேக்லாக் போட்ட அப்புறம் நம்ம அந்த லைன்லேயே கீழே வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு அதுக்கு கீழேயே நம்ம வந்து ஒரு லாக் போட்டுக்க போகிறோம். ஸோ வந்து குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சைடில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால அந்த சைடை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். மேலே போட்டு கீழே அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே போட்டு ஒரு குட்டி லாக், மேலே போயிட்டு மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம அப்படியே கீழே வந்துட்டு ஒரு லாக் போட்டு குட்டி லாக் போடுறோம். சேம் திரும்ப மேலே போயிட்டு நம்ம அந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணுற வரைக்கும் நம்ம மேலே சைடில் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கீழே வந்து நம்ம அந்த லைன்லேயே போட்டுட்டு வரணும். மேலே சைடில் அந்த லைனில் போடணும். அந்த எட்ஜு வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி போட்டுட்டு வரலாம். சேம் மேலே போயிட்டு ஒரு குட்டி லாக்கு, கீழே வந்துட்டு ஒரு குட்டி லாக்கு, இதே மாதிரி நம்ம போடலாம். போடும்போது அழகாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எப்போவுமே நம்ம போடும்போது பக்கத்துலேயே போடணும். கீழே இருக்கிற கிளாத்தோட கலர் வந்து தெரியாத அளவுக்கு நெருக்கமாக போட்டோன்னா தான் நம்மளுக்கு ஃப்ளாட் லோடிங் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இதே ப்ரொசீஜரில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த எட்ஜு வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த கார்னர் முடிஞ்ச அப்புறம் கீழே போட்டுட்டு அப்படியே போயிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்போ ஸோ அதுக்கு கீழே அந்த சைடு லைன் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த லைனில் இப்போ போட்டுட்டு வரணும். போட்டுட்டு அந்த லைன் மேலேயே ஒரு குட்டி லாக்கு, லைன் மேலே குட்டி ஸ்டிச்சு, கீழே வந்து ஒரு லாக்கு, மேலே போயிட்டு அது மேலே ஒரு லாக்கு, குட்டி லாக் போட்டு சேம் இதே மாதிரி லைன் மேலேயே போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நீட்டான ஃப்ளாட் லோடிங் கிடைக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு கீழே இருக்க கிளாத் தெரியாது. கேப் விட்டோன்னா கீழே இருக்க கிளாத் கலர் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ வந்து பக்கத்துலேயே வந்து போடணும். மேலே போயிட்டு லாக்கு, ஒரு குட்டி லாக்கு, கீழே வந்துட்டு லாக்கு, ஒரு குட்டி லாக்கு, இப்படி போடும்போது நீட்டாக இருக்கும் ஃப்ளாட் லோடிங். ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் இந்த கார்னர் வரைக்கும் போட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரியே கீழேயும் அந்த சைடில் போட்டு போக போகிறோம். ஸோ வந்து கீழே வந்து சைடில் போகணும், மேலே வந்து அப்படியே அந்த லைன்லேயே கீழே வந்துட்டுருக்கணும். ஸோ இதே மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த கேப்பு தெரியாமல் நீட் ஃபினிஷிங் வந்து இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். சைடில் போட்டுட்டு மேலே போயிட்டு கீழே வந்து அதுகிட்ட போட்டு கீழே குட்டி லாக் போட போகிறோம். மேலே போயிட்டு குட்டி லாக், கீழே வந்துட்டு அங்கே போட்டு ஒரு குட்டி லாக். அவ்வளோதான். நம்ம அந்த கேப் இல்லாமல் அழகாக போட்டோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்டராக வந்து அந்த குட்டி குட்டி ஓட்டையெல்லாம் ஹோல்ஸ்லாம் தெரியுது. அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்கு நம்ம வந்து சில்க் த்ரெட்லேயே வேணாலும் நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து சுகர் பீட்டில் வந்து பார்டர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் போடுங்க. நான் வந்து இதை வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுகர் பீட்டில் பார்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் வந்து பார்டர் கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் பேக் நாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டியதான்.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர் கூட ஈஸியாக வந்து த்ரெட்டை ஹேண்டில் பண்ணி போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.